நீங்க மட்டன், சிக்கன்ல ஒயிட் குருமா கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபிஷ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது எங்க அம்மா வந்து ஒயிட் குருமா வச்சா சூப்பரா வைப்பாங்க. அவங்க ஸ்டைல்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் வந்து எங்க அம்மா செஞ்சாங்கன்னா, இந்த செதில்லாம் வந்து எடுத்துருவாங்க. இந்த பிளாக் கலர் உள்ளதெல்லாம். அன்னைக்கு எனக்கு டைம் இல்லாததுனால நான் அப்படியே அரைச்சு இது தனியா வச்சுக்கிட்டேன். இது கூடவே நான் ஒரு பவுடரும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 பவுடர். அது என்னங்கிறதையும் சொல்றேன். அம்மா வந்து வெள்ளை குருமா வச்சாங்கன்னா, சட்டியும் வெள்ளையா இருக்கும், கரண்டியும் வெள்ளையா இருக்கணும். எந்த கலரும் அதில் ஆட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அன்னைக்கு எடுத்து அவங்க தான் சட்டி எடுத்து கொடுத்தாங்க, இதில் வை அப்படின்ட்டு. சட்டி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்ட வகையில் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெள்ளை குருமானாலே இந்த மாதிரி பீஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி பீஸ் தான் நல்லாவும் இருக்கும். அதில் போடுறதுக்கு துண்டு மீனும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் லெமனும் உப்பும் சேர்த்து அதில் ஊற போட்டு வச்சிருக்கேன். அது ஒரு பக்கம் ஊறட்டும். பெருஞ்சீரகத்தை வந்து நம்ம எண்ணெயில் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சோண்டு சேர்த்துருக்கிறேன். தக்காளி வந்து 1 தக்காளி போதும். இது லேசாக வதங்கினா போதும். மேலே கொஞ்சம் இந்த கிரேவிக்கு தந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம், குழம்பாகவும் செஞ்சுக்கலாம். ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4-5 போட்டிருக்கேன். நான் இதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 2 பவுடர் சொன்னேன் இல்லையா, இது வந்து கசகசாவும் முந்திரியும் வந்து நான் லேசாக வறுத்து பவுட்ரு பண்ணி நான் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுலேயும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேங்காய் வந்து சேர்த்து தண்ணியை கழுவி அதில் ஊற்றியாச்சு. சரி, தேங்காய் பத்தாதனால நான் எக்ஸ்ட்ரா தேங்காய் கொஞ்சம், இது வந்து உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு சதன்னு வேணுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். பட்டும் படாத மாதிரி மிளகாத்தூள் வந்து லைட்டாக தூவி விடுங்க. லேசாக கிளறிட்டு தயிர் வந்து நம்ம லெமன் எப்பவுமே சேர்த்துருக்கோம். தயிர் அதிகமாக வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. அது சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும். அதே மிளகாத்தூள் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் மல்லித்தூளும் பட்டுப்படாத மாதிரி போட்டு லேசாக கிளறிட்டு நம்ம எடுத்து வச்ச மீன் துண்டெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி இருக்கு இல்லையா, லெமன் உப்புலாம் ஊறின தண்ணி, அதை அப்படியே அதில் சேர்த்துக்கோங்க. அந்த மீன் மேலே கரண்டி படாமல் அழகாக நடுப்புற கிண்டிட்டு ஓரமாக கிண்டி அப்படியே விட்டுருங்க. மீன் உடையக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை புளிப்பு பத்தலை அப்படின்னா லேசாக லெமன் சேர்த்துட்டு நெய் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகாவையும் மேலே தூவி விட்டுருங்க. அப்படியே அதை மூடி போட்டு கரண்டியே போடாமல் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சூப்பரா மணக்க மணக்க வெள்ளை குருமா ரெடி ஆயிடும். இது வந்து தேங்காய் பால் சோறு, ஒயிட் ரைஸ், இதுக்கு எல்லாமே சூப்பராகும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.